தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதாவது ஒருவன் தன் நெஞ்சறிய தன் மனதறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு அவன் ஒரு பொய்யை சொன்னான், அவன் நெஞ்சே அவன் மனசே அவனை சுற்றும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஆனால் இந்த கலிகாலத்தில் சொல்கிறதெல்லாம் வாயை திறந்து வர்றதெல்லாம் பொய்யா இருக்குது. நம்ம சொல்கிற பொய் அடுத்தவங்க வாழ்க்கையை பாதிக்குமா பாதிக்காதா அதை பற்றியெல்லாம் யோசிக்க நிறைய பேர் தயாராக இல்லை. அப்போ ஒருத்தர் சொல்கிற பொய்யால் ஒருத்தரோட வாழ்க்கை எந்த விதத்தில் பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாமா? யோசிக்காமல் கண்டமேனிக்கு பொய் சொல்லிடுறான். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதையெல்லாம் ஒருத்தனோ ஒருத்தியோ யோசிக்கிறாங்களா? கிடையாது. தன்னோட சுயநலத்துக்காக மற்றவங்க தூண்டுதல் பேரில் பொய்